வணக்கம் தமிழ் மக்களே. நேத்து இன்னைக்குன்னு இல்லைங்க, கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாகவே பல மர்மங்கள் நம்மளை வியக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கு. உலகம் தோன்றி அதனுள் மனிதன் தோன்றி அவனால் அறியப்பட்ட விஷயங்களுக்கு மர்மங்கள்னு பெயர் வச்சான். அப்படி கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக கண்டுபிடிக்கப்பட்ட மர்மங்கள்ல சில மர்மங்களுக்கு மட்டும்தான் தீர்வு கிடைச்சிருக்கு. இன்னும் பல மர்மங்கள் தீர்க்கப்படாத அவிழ்க்கப்படாத மர்மங்களாகவே இருக்கு. இந்தியா என்பது மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு நாடு. இந்த உலகத்துல உள்ள மற்ற நாடுகளை போல இல்லாம பல மர்மமான விஷயங்கள் பல நூறு ஆண்டுகளாக இன்னும் தீர்க்கப்படாத மர்மமாகவே நீடிச்சு வருது. இந்த மர்மமான விஷயங்களை மக்கள் பல பேர் கடவுளாகவும் அமானுஷ்யமான சக்தியாகவும் பார்க்குறாங்க. இதுக்கு காரணம் பயமா அல்லது நம்பிக்கையா என்பது கூட தெரியல. அப்படி இந்தியாவில் தொடர்ந்து பேசப்பட்டு வரும் சில மர்மமான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். வாங்க. லடாக் காந்தமலை. இமயமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த லடாக் பகுதியானது பல பேரோட கனவு சுற்றுலாத்தலமாக இருக்கு. இந்த லடாக் பகுதியில் காந்த சக்தி நிறைந்த ஒரு இடம் இருக்குன்னு சொல்றாங்க. இங்க நம்மளோட காரை பார்க்கிங் பண்ணி நியூட்டர்ல போட்டாலே போதுமா, கார் தானாகவே மேல் நோக்கி நகர்ந்து செல்லுமா. அதுவும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்லுமா. இரட்டையர்கள் வாழும் கிராமம். ஒரு கிராமத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரும் இரட்டையர்களாக மட்டும்தான் பிறக்கிறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அப்படி ஒரு கிராமம் தான் இந்தியாவில் இருக்கு. கேரளா மாநிலத்தில் கோடினி அப்படிங்கிற அந்த ஒரு கிராமம் தாங்க. இந்த கிராமத்தில் மொத்தமாக 250க்கும் மேற்பட்ட இரட்டையர்கள் வாழ்வதாக சொல்கிறாங்க. இந்த கிராமத்தில் மட்டும் ஏன் அப்படி இரட்டை குழந்தைகளாக பிறக்கிறாங்கன்னு இன்று வரை விளங்காத ஒரு மர்மமாகவே இருக்கு. தாஜ்மஹால் ஒரு கோவிலா? உலகம் முழுவதும் காதல் சின்னமாக போற்றப்படும் தாஜ்மஹால் உண்மையில் ஒரு கோவில் என்று பல ஆண்டுகளாக ஒரு மர்மம் உள்ளது. அதை ஷாஜகான் மும்தாஜ் கல்லறையாக கட்டவில்லை என்றும் தாஜ்மஹால் கட்டியதாக சொல்லப்படும் ஆண்டிற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கட்டப்பட்டுள்ளதா ஒரு ஆய்வாளர் சொல்றார். இந்த தாஜ்மஹால் ஒரு சிவன் கோவிலா இருந்திருக்கும்னு சொல்றாரு. புதிதாக ஒரு மாளிகை கட்டுவதற்கு பதிலாக ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த தாஜ்மஹால் உள்ளே அலங்காரங்கள் செய்து அதை தன்னுடைய மனைவி மும்தாஜ் அவர்களுக்கு அர்ப்பணித்துள்ளார் என்றும் சொல்லப்படுது. ஜோத்பூர் வெடி சத்தம். கடந்த 2012ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜோத்பூருங்கிற கிராமத்தில் திடீர்னு ஒரு வெடி சத்தம் கேட்டது. இந்த வெடி சத்தம் ஒரு அணு ஆயுத சோதனை நடத்தினா எந்த அளவுக்கு சத்தமாக கேட்குமோ அதை விட பயங்கரமாக கேட்டுச்சான். இந்த சத்தத்தை பல பேர் விமானங்களில் ஏற்படும் காற்றழுத்த மாற்றம்னு நினச்சாங்க. ஆனால் அந்த சத்தம் கேட்ட அந்த நேரத்தில் அந்த பகுதியில் எந்த விமானமும் பறக்கலன்னு சொல்கிறாங்க. இந்த சத்தம் எப்படி உருவாச்சு என்பது இன்று வர ஒரு மர்மமாகவே இருக்கு. 9 மர்ம நபர்கள். அசோகா சக்கரவர்த்தி அவர்களால் முதலாக உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுற இந்த 9 முகம் தெரியாத நபர்கள் தற்போது இல்லுமினாட்டி என்று அழைக்கப்படுறாங்க. இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் வல்லுநர்களாக இருப்பார்கள்னு சொல்றாங்க. இவர்கள் யார் என்பது இன்று வரை தெரியாத ஒரு மர்ம முடிச்சாகவே இருக்கு. இவர்கள் அனைவரும் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்றும் உலகம் முழுவதும் இவர்களின் வாரிசுகள் இன்றும் தொடர்ந்து செயல்படுவதாகவும் சொல்றாங்க. இந்த பதிவில் உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.